அன்னைக்கு கேப்டனுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு விஜய்க்கும் நடக்குது. கேப்டன் அரசியலுக்கு வந்தப்ப அவரை எப்படியாவது அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அவர் மேல என்னென்னவோ அவதூறுகளை அள்ளி வீசினாங்க. அவர் பேசுற வீடியோக்களை ஸ்லோ மோஷன்ல போடுறது, அவர் யாரையாவது அன்பா தட்டினா கூட அவரை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்றது, அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்ததும் விஜய் அரசியலிருந்து காலி பண்ணணுன்றதுக்காக இத்தனை சதியும் பண்றாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில தினங்களாகவே பார்க்க முடியுது. அன்னைக்கு விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குதுங்க. அரசியலுக்கு யாரெல்லாம் புதுசாக வராங்களோ, வந்து மக்கள் ஆதரவு கிடைக்குதோ, அவங்களுக்கு இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஜயோடைய ஆதரவாளர்கள் சில பேர் எழுதுறதையும் பார்க்க முடியுது. ஆனால் உண்மையில் இந்த ஒப்பீடு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்ததுக்கும் இப்போ விஜய் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த ஒப்பீடு முதல்ல சரியா இருக்குமா? சரி, விஜயோட அரசியலே எடுத்துப்போமே. அவர் 2024 பிப்ரவரி 2 கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சலரேட் பண்ணாரு. அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அவர் தினமும் போய் மக்களை சந்திச்சு தினமும் மக்களோட பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்ற வழக்கமான அரசியல்வாதியா விஜய் இருந்ததே இல்லை. அவருடைய லிமிட்டடான அந்த பிரசன்ஸ்ல அவர் பேசிய அரசியல் அப்படின்றது நிச்சயமா அதுக்கு ஒரு ஆதரவு தளம் இருந்துச்சு. திமுக அதிமுக பிடிக்காதுன்னு சொன்னவங்கெல்லாம் விஜய் ஆதரிக்க தொடங்கினாங்க. சில நெருக்கடிகள் விஜய்க்கு வந்தபோது சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் களத்துலேயும் கூட பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. விஜயனுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டது, அவர் மீது நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது. ஊடகங்கள் விஜயோடைய செயல்பாடுகளை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் களத்தில் மக்கள் இல்லைங்க, விஜய் மேலே இவங்க எல்லாம் பழிய போடுறாங்க, விஜய் என்ன தப்பு பண்ணார், அரசியலுக்கு வந்தது தப்பா, அவ்வளோ சம்பாதிக்கிறார், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் மேலே போய் இப்படியெல்லாம் பழி போடுறாங்களேன்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக மக்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு யாரை காரணம் சொல்ல முடியும்? அது எல்லாத்துக்கும் விஜய் தானே பொறுப்பு. விஜய் எடுத்த முடிவு தான். விஜய் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதனால் ஒரு பின்னடைவு ஏற்படுது, அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு போய் யாரை நீங்கள் காரணம் சொல்ல முடியும்? இப்போ நடக்கிறதையும் விஜயகாந்துக்கு நடந்ததையும் கொண்டு போய் ஒன்றா சேர்த்து இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? விஜய் ரசிகர்களாக இருக்கிற பல பேர் விஜயோட அப்ரோச்சை, அதாவது சமீபத்தில் ஒரு திருமண விழாவுக்கு போனதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே ஹார்ட்கோர் விஜய் ஃபேன்ஸ். விஜய்க்காக எப்போவுமே களத்தில் நிற்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறவங்க, விஜய் பற்றி யாராவது ஒருத்தர் சின்னதாக ஒரு கிரிட்டிசிசம் பண்ணால் கூட போய் அவங்கள அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட விஜய் ரசிகர்களில் ஒரு பகுதியினரே விஜயினுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு நியாயப்படி விஜய் அதுக்கான பதிலை சொல்வதோ இல்லை அவருடைய வழக்கமான பாணியில் கடந்து செல்வதோ அது அவருடைய விருப்பம். ஆனால் விஜய் என்ன பண்ணாலும் இல்லை விஜய்க்கு நெகட்டிவாக ஏதாவது ஒன்று நடந்தாலே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது, அரசியல் சாயம் பூசுறது அப்படின்றது அந்த எந்த கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ இல்லை அரசியல்வாதிகளுக்கோ அது பெரிய தாக்கத்தையோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த நடவடிக்கைகளால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இதில் யாரோ ஒருத்தருடைய எமோஷன் இருக்கு இல்லையா, அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா அது அவங்களுக்கு வலியையும் வேதனையும் எந்த அளவுக்கு கொடுக்கும். தனிப்பட்ட 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம வெளியிலிருந்து அதை பற்றி பேசுகிறதோ இல்லை அது சரின்னு சொல்லி அதுக்காக ஆதரவாக நிற்கிறதோ எந்த வகையில் சரியானதாக இருக்கும்? எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கும்போது மக்கள் அவங்க மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த சூழல்லையும் அவங்க பின்னாடி கண்டிப்பாக நிற்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது விஜய்க்கும் பொருந்தும். விஜய் மீது ஊடகங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், இப்படி நிறைய பேர் பல விஷயங்களில் விமர்சனங்கள் பண்ணாங்க. விஜய் வெளியே வர்றதில்லை, பனையூர் பண்ணையாராக இருக்கார், அவர் எலைட் அரசியல்வாதியாக இருக்கார், கரூர் நிகழ்வில் இறந்தவங்களின் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூட இங்கே சென்னைக்கு வர வச்சு தான் சந்திச்சார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. கிரவுண்டில் போய் பார்க்கும்போது ஏன் அந்த கரூர் நிகழ்வில், கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட விஜய்க்கு எதிராக யாருமே பேசலை. எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்க. ஒருத்தர் கூட விஜயை தப்பு சொல்லலை. யாராவது ஒருத்தராவது தப்பாக பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா யாருமே அப்படி பேசவே இல்லை. அது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சில பேர் திட்டமும் செஞ்சாங்க, என்னப்பா இப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் அரசியல் படுத்தப்படாத கூட்டமாக இருந்தால் இது பிரச்சனை தானே அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய்க்கான ஆதரவு தளத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது. அது சரியா தப்பான்றது ரெண்டாவது. பட் ஆனால் அதே லாஜிக்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் அப்ளை பண்ணுவோம்.
எந்த இடத்துல என்ன பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் பேசுவோம்னா, பேசுறதுக்கு ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கும். அவங்க பேசலாம், அது அவங்களுடைய விருப்பம், தப்பே கிடையாது. பட் எல்லாருமே இப்படி தான் பேசணும், யாருமே இதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது எந்த வகையில் ஒரு ஜனநாயக நாட்டில் சரியானதா முதல்ல? அப்படி யாரும் எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு கட்சியை கொள்கை எதிரினும் இன்னொரு கட்சியை அரசியல் எதிரினும் சொல்லி அவங்க மேலே விமர்சனங்களை வைக்கிறீங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் திமுகவை பற்றி விஜய் கேள்வி எழுப்புறாரு. அது அவருக்கான உரிமை தானே. அதை யார் தப்புன்னு சொல்ல முடியும்? அவருடைய உரிமை. ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் விஜய்க்கும் உரிமை இருக்குது. அவர் கேள்விகளை எழுப்பலாம், அவர் சில குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஆனால் நம்மளை யாரும் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சரியான அணுகுமுறையா? இந்த கேள்வியை வெளியிலிருந்து கேட்கும்போது கேட்குற உங்களுக்கு கோபம் கூட வரலாம். ஆனால் உங்களில் நிறைய பேர் இன்றைக்கி அந்த கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. அது உண்மையிலே நல்ல விஷயந்தான். எது சரியோ அதுக்கு ஆதரவாக நிற்கிறதும், எது தப்பாக இருக்கோ அதை எதிர்த்து கேள்வி கேட்பதும் உண்மையிலேயே அது எங்கே நடந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படும். அந்த வகையில் தாவேக ஆதரவாளர்களில் நிறைய பேர் இன்றைக்கி தவறான விஷயங்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே தற்குறின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணுவங்கெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லை அவங்கள அப்படி சொல்கிறது தப்பு, தப்புன்னா தப்புன்னு சொல்கிறாங்க, எந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிற்கணுமோ அப்போ நிற்கிறாங்க அப்படிங்கிற இடத்த நோக்கி அரசியல் மாறுறது நல்ல விஷயந்தான். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கம்பேரிசன் வருது இல்லையா, விஜயகாந்தை எப்படி அரசியல் ரீதியாக அப்போது ஒடுக்குனாங்களோ, அவருக்கு எதிராக சதி வேலை பண்ணாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி விஜய்க்கும் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கம்பேரிசன் வர்றதை பார்க்க முடியுது. இது நியாயமான கம்பேரிசன் நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.